வணக்கம். மாலை முரசு தொலைக்காட்சியின் 8 திக்கும் 8 மணி செய்தி தொகுப்பில் செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மறைந்த தோழர் நல்லகண்ணு உடலுக்கு 72 குண்டுகள் முழங்க அரசு மரியாதை. வாழ்நாள் போராளிக்கு வீர வணக்கம் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உணர்ச்சி பொங்க முழக்கம். எங்கும் தமிழ் என்பது வாயளவு கொள்கைதானா? எதற்கு தமிழ் என்பதுதான் திமுக அரசின் செயல் கொள்கையா என்று எடப்பாடி பழனிசாமி கேள்வி. எஸ்ஐ தேர்வில் தமிழ் பாடத்தில் இருந்து வினாக்களே கேட்கப்படாதது குறித்து தேர்வர்கள் தொடர்ந்த வழக்கை சுட்டிக்காட்டி விமர்சனம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மார்ச் 2வது வாரத்தில் தஞ்சாவூரில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை நடத்த திட்டம். காவல்துறையிடம் அனுமதி கேட்டு தவேகாவினர் விரைவில் மனு அளிக்க இருப்பதாக தகவல். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் முன்னேற்பாடுகளில் தேர்தல் ஆணையம் தீவிரம். அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் ஆலோசனை. நியாயமான முறையில் தேர்தலை நடத்துமாறு தலைமை தேர்தல் ஆணையர் குழுவிடம் கோரிக்கை வைத்ததாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விளக்கம். அரசியல் கட்சிகள் பரப்புரை மேற்கொள்வதற்கு அனுமதி வழங்குவதில் பாராபட்சம் காட்டக்கூடாது என்றும் வலியுறுத்தல். தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய விழா காலங்களை கவனத்தில் கொண்டு ஒரே கட்டமாக சட்டமன்ற தேர்தல் நடத்த வேண்டும். தலைமை தேர்தல் ஆணையர் உடனான ஆலோசனைக் கூட்டத்தில் மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் வலியுறுத்தல். தொகுதி பங்கீடு தொடர்பாக காங்கிரஸ் கட்சியுடன் நாளை பேச்சுவார்த்தை நடத்துகிறது திமுக. திமுக சார்பில் டி.ஆர். பாலு தலைமையிலான குழு காங்கிரஸ் கட்சியுடன் நாளை பேச்சுவார்த்தை. விசிகவுடன் மார்ச் 2ஆம் தேதி திமுக தொகுதி பங்கீட்டு குழு பேச்சுவார்த்தை. கூடுதல் தொகுதிகளை கேட்டு பெற விசிக தலைவர் திருமாவளவன் திட்டம் என தகவல். தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகனுக்கு திமுக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை குழு அழைப்பு. அண்ணா அறிவாலயத்தில் நாளை பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. தொகுதி பங்கீடு தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்த ஐஜேகே தலைவர் பாரிவேந்தர். சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் 7 தொகுதிகள் வரை கேட்டிருப்பதாக பாரிவேந்தர் செய்தியாளர்களுக்கு பேட்டி. சசிகலா தொடங்கியிருக்கும் புதிய கட்சியால் என்டிஏ கூட்டணிக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பேச்சு. நோட்டை கொடுத்தால் ஓட்டை வாங்கிவிடலாம் என்கின்ற திமுகவின் எண்ணம் ஒருபோதும் பலிக்காது என்றும் பேச்சு. சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் எந்த கட்சியுடன் கூட்டணி என்பதை நாளை மறுநாள் அறிவிப்பேன் என்று டாக்டர் ராமதாஸ் அறிவிப்பு. தேர்தலில் திராவிட கட்சிகளுடன் மட்டுமே கூட்டணி என்றும் பேச்சு. அரசியல் கட்சிகளின் ரோட் ஷோக்களை முறைப்படுத்த தமிழ்நாடு அரசு வெளியிட்ட வழிகாட்டு நெறிமுறைகளை ரத்து செய்ய கோரி தவேக தாக்கல் செய்த மனு. 3 வாரங்களில் தமிழக அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு.
2014ஆம் ஆண்டு நிலத்தகராறில் விவசாயியை கொலை செய்த வழக்கில் திமுக முன்னாள் எம்எல்ஏ கமலக்கண்ணன் உள்ளிட்ட 7 பேருக்கு ஆயுள் தண்டனை. 5000 ரூபாய் அபராதம் தொகையும் விதித்து திருவண்ணாமலை நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. தமிழகத்தில் டிரான்ஸ்பார்மர்கள் கொள்முதலில் முறைகேடு வழக்கில் ஆரம்பகட்ட விசாரணை குறித்த ஆவணங்களை தாக்கல் செய்க தமிழக அரசு மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. உலகிலேயே இன்ஸ்டாகிராமில் 100 மில்லியன் ஃபாலோவர்களை கொண்ட முதல் தலைவர் என்ற பெருமையை பெற்றார் பிரதமர் மோடி. 43 மில்லியன் ஃபாலோவர்களுடன் அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு 2ஆம் இடம். NCERT சார்பில் வடிவமைத்த 8ஆம் வகுப்பு பாடத்திட்டத்தில் நீதித்துறையில் ஊழல் என்ற பாடத்திற்கு உச்சநீதிமன்றம் கண்டனம். உச்சநீதிமன்றத்தில் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டது மத்திய அரசு. டெல்லி AI மாநாட்டில் சட்டைகளை கழற்றி போராட்டம் நடத்திய விவகாரம். மேலும் 3 இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் கைது, மருத்துவமனையில் உடல் பரிசோதனை. பாராமதியில் மகாராஷ்டிர துணை முதலமைச்சர் அஜித் பவார் உள்ளிட்ட 4 பேர் ஹெலிகாப்டர் விபத்தில் பலியான விவகாரம். DGCA மற்றும் VSR நிறுவனத்திற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க NCP MLA ரோஹித் பவார் தலைமையில் போராட்டம். பதான்கோட்டில் இந்திய ராணுவத்தின் மேற்கு படை தளபதி தலைமையில் ராணுவ போர் தளவாடங்கள் கண்காட்சி. ராணுவ வாகனங்கள் மற்றும் பாதுகாப்பு படை வீரர்கள் பிரம்மாண்ட போர் ஒத்திகை பயிற்சி. T20 உலகக்கோப்பை சூப்பர் 8 சுற்றில் மேற்கிந்திய தீவுகள் அணியை 9 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது தென்னாப்பிரிக்கா. அதிரடியாக ஆடி கடைசி வரை ஆட்டமிழக்காமல் 82 ரன்கள் விளாசிய கேப்டன் எய்டன் மார்க்ரம் ஆட்டநாயகனாக தேர்வு. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.